மார்ச் மாதம் 19ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜோன் டி போவன், மினசோட்டா, USA. தலைப்பு: தாழ்மையை பற்றிய ஒரு பாடம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இயேசுவின் கடைசி ராப்போசனம் பற்றி 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அத்துடன் கூடுதலாக ஒரு விடயம் லூக்கா நற்செய்தியில் மட்டும் சொல்லப்பட்டுள்ளது. தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சீடர்கள் வாக்குவாதப்பட்டதாக லூக்கா எழுதியிருக்கிறார். அதே சமயத்தில் இயேசு தாழ்மையான ஒரு காரியத்தை செய்கிறார். தமது மேலங்கியை கழற்றி வைத்துவிட்டு இடையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சீடர்களின் கால்களை கழுவினார். அந்த காலகட்டத்தில் தாழ்மை ஒருவருடைய பலவீனம் என்று கருதப்பட்டது. இயேசு செய்த காரியத்தை செய்வதற்கு தனியாக வேலைக்காரர் இருந்தார்கள். இயேசு சிலுவை மரணத்துக்கு போவதற்கு சில மணித்தியாலங்களுக்குள்ளே இருந்த போதிலும் சேவை செய்வது பிரதானமானது என்ற பாடத்தை சீடர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தாமே மாதிரியாக மாறினார். நானும் சில சமயங்களில் பெருமை பேசுவதால் இந்த சம்பவத்தை என்னுடன் தொடர்புபடுத்தலாம். மேற்கு நாடுகளின் கலாச்சாரம் முதலில் நம்மையும் நமது அந்தஸ்து, கௌரவம், கல்வி, செல்வம் ஆகியவற்றில் நமது நோக்கத்தை வைக்கும்படி நம்மை தூண்டுகிறது. ஆனால் வழிநடத்தலுக்காக வேதத்தை பார்ப்போமானால் கடவுளின் வார்த்தை அதற்கு எதிராக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் தாழ்மையான சேவையே பெரிதும் மகிமை உள்ளதாய் இருக்கிறது என்று இயேசு காண்பிக்கிறார். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் குமாரன் இயேசு காட்டிய வழியில் நாங்கள் நடந்து உங்கள் நாமம் மகிமைப்பட தாழ்மையாக சேவை செய்ய எம்மை வழிநடத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: அந்தஸ்தினால் அல்ல, சேவையை கருத்தில் கொண்டே கடவுள் எம்மை பார்க்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது வழி நடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.